Audio Jungle. அனைவருக்கும் வணக்கங்க. ஸ்ரீ சாய்பாபா ஹோம்ஸ்லேருந்து மோகன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பங்களா வந்து பார்த்திங்கன்னா விஐபிக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த பங்களா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா பனையூர் சீஷோர் டவுனில் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பீச்சு தெரியுது பார்த்திங்களா, ஆப்போசிட்டில் அந்த பீச்சிலேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் முன்னாடி இருக்குங்க. ரோடுமே பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி ரோடு. இந்த ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஈசிஆரில் போய் கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 200 மீட்டர்ஸில் ஈசிஆர் ரோடு கனெக்ட் ஆகுதுங்க. இது தெரியுது இல்லைங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி தான். லேண்டு வந்து சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு, வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. லேண்டோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 3600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 45 அடி அகலம், 80 அடி நீட்டுங்க. இது உள்ள வீட்டுக்குள்ளே போன உடனே 2 கார் பார்க் இடம் விட்டுருக்குறாங்க. லெஃப்ட் சைடில் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு, ரைட் சைடில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஸ்விம்மிங் பூலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15க்கு 20ங்க. டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 அடி டெப்த்து இருக்கும் கண்டிப்பாக. இங்கே வந்து கிரவுண்ட் வாட்டருமே நல்லா இருக்குது. கொஞ்சம் லக்ஸரியான ஒரு பங்களா வீடுங்க இது. இங்கே ஃபுல்லாகவே வந்து எல்லாமே விஐபிக்கள் தான் இருக்கிறாங்க. அமைதியான ஒரு ஏரியா, கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ஏரியா தான் இது. இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஓல்டுங்க. இப்போ நம்ம வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாசல் அமைஞ்சிருக்கு. நம்ம உள்ளே போகலாம். போன உடனே வந்து ஒரு பெரிய ஹாலுங்க. இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18க்கு 28ங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலு. ஃப்ளோரிங் எல்லாமே வந்து கிரானைட்டு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சனு, ஒரு சர்வெண்ட் ரூம். இது தாங்க. இப்போ நம்ம உள்ளே என்ட்ரானோடனே ஹால் வரும். அதில் லெஃப்ட்டு திரும்பினோடனே ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூம்லேயே வந்து அட்டாச்சு பாத்ரூம். இந்த லெஃப்ட்டில் தெரியுது இல்லைங்களா, இது வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பாத்ரூமுங்க. நல்ல ஒரு பெரிய பாத்ரூமுங்க இது. இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து 6க்கு 8ங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாலுமே வந்து வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு படி போகும். அதை கிராஸ் பண்ண உடனே ஹால் வருது. இந்த ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாவும் வந்துடுது. இந்த ஹாலில் வந்து ஒரு காமன் பாத்ரூமே இருக்குங்க. இது தெரியுது இல்லைங்களா, இந்த பாத்ரூம் தான். இது வந்து கொஞ்சம் ஒன்லி வந்து பாத்ரூம் மட்டும்தான். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 3ங்க. அந்த பாத்ரூமை ஒட்டி வருது இல்லைங்களா, இதுதான் கிச்சன் ஏரியா. லெஃப்ட்டில் வந்து ஸ்டோரேஜ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. இந்த கிச்சனில் வந்து ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, மாடலார் பண்ணியிருக்கிறாங்க. மேலே சீலிங் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே வந்து பால் சீலிங்குமே போட்டிருக்குறாங்க. கிச்சனில் வந்து சிமினியுமே இருக்குது. ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குங்க. இந்த வெளியே வந்ததுக்கப்புறம் சர்வீஸ் ஏரியாவில் ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டு திரும்பினா ஸ்விம்மிங் பூல் வந்துடும். இது லெஃப்ட் சைடில் தெரியுது இல்லைங்களா, இது வந்து ஒரு சர்வீஸ் ரூம், அதாவது சர்வெண்ட்டுக்காக இந்த ரூம் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் நல்லா லக்ஸரியாகவே பண்ணியிருக்கிறாங்கங்க. அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடுமே அமைஞ்சிருக்குங்க. மேலே எல்லாமே பால் சீலிங் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் வாங்க. இந்த ஸ்டெப்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்து, ஹைட்டு கம்மிங்க. 5 இன்ச்சஸ் தாங்க இருக்குது, ஏறுறதே தெரியலங்க. நல்ல ஹைட்டு கம்மியாக இருக்குது, நல்ல அகலமான படிகள் நல்லாவே இருக்குங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ஹாலு, பெட்ரூமோடு அட்டாச் பாத்ரூமோடு இருக்குங்க. இப்போ நம்ம ரைட் சைடு வந்துட்டோம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு பெரிய பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 18ங்க. இதுலேயுமே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு பெரிய பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூமோட சைஸுமே வந்து 6க்கு 8ங்க. பாத்ரூம் எல்லாமே கொஞ்சம் அந்த சைடில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குங்க. இப்போ நம்ம வந்து வெளியே வரோம். பெட்ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு ஆப்போசிட்டில் போகலாம். இப்போ ரைட்டில் தெரியுது இல்லைங்களா, அது வந்து ஒரு பால்கனி.
இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளே வந்தோன்னா இது ஒரு பெரிய ஹாலுங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில். இந்த ஹாலோட சைஸ் வந்து 18க்கு 22ங்க. நல்ல பெரிய ஹாலு. இந்த ஹாலை ஒட்டி லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பாத்ரூம் வருது. இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து 6க்கு 7ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச்சோடு வருதுங்க. இது ஒரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 16க்கு 18ங்க. நல்ல பெரிய பெரிய பெட்ரூமு. அந்த லேண்ட் ஏரியா வந்து 3600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபுல்லாகவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டோட்டல் பில்டப் ஏரியா வந்து 4300 ஸ்கொயர் ஃபீட்டு வருங்க. இப்போ நம்ம உள்ளேருந்து வெளியே வந்தோடனே லெஃப்ட் சைட் பால்கனி போகலாம். இந்த பால்கனி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். நம்ம இந்த பால்கனிலேருந்து பார்க்கும்போது கீழே அந்த ஸ்விம்மிங் பூலுமே நல்லாவே தெரியுதுங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டலுக்குமே வந்து விடலாம். ரெண்டல் விட்டோம்னாக்கா மந்த்லி வந்து ஒரு 1.25 லட்ச ரூபா ரெண்டல் வரும். அப்படி இல்லைன்னா பேயிங் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியும் நம்ம இதை ரெண்ட்டுக்கு விடலாங்க. இல்லை ஓன் யூஸ்க்காக வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம். இது வந்து விஐபிக்கள் வசிக்கக்கூடிய ஒரு லக்ஸரி வில்லாங்க இது. இப்போ வந்து நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். மேலே எல்லாமே வந்து கூலிங் டைல் போட்டிருக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வீடுகள் எல்லாமே லக்ஸரியாக இருக்குங்க. இந்த ஏரியாவே அந்த மாதிரி ஏரியா தாங்க இது. சீஷோர் டவுன் சொல்லிட்டு அப்போ அந்த விஐபிக்களுக்காக எல்லாமே 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு 1.5 கிரவுண்டு அப்படி போட்டால் லேஅவுட் அது. எல்லாமே இங்கே வந்து ஆக்டர்ஸு தொழிலதிபர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஆப்போசிட்டில் தெரியுது இல்லைங்களா, அதுதான் கடல். அந்த கடல்லேருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. சுற்றியுமே வந்து நல்ல ஒரு லொக்கேஷன், நல்ல ஒரு இதில் அமைஞ்சிருக்குங்க. இதோட விலை வந்து 4.5 கோடி சொல்கிறார் ஓனர் வந்து பாம்பேயில் இருக்கார். இதுக்கு பட்டா எல்லாமே வந்து க்ளீனாக அவர் பேர்லேயே வச்சுருக்காருங்க. டாக்குமெண்ட் எல்லாமே க்ளீனாக வச்சுருக்கிறாரு. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேரடியாக நம்ம ஓனர்கிட்டயே நம்ம பேசலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கேன். அதையுமே படித்து பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நல்லதுங்க.